ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்டை என்னென்ன ஷேர் இருக்குது, ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸல் ஷீட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது எல்லா ஸ்டாக்ஸும் அப்படின்றத நம்ம டெய்லியும் பண்ணுற மாதிரி இந்த வீடியோலையும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனல் N7 ட்ரேடிங்க்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம். ஸோ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற எல்லாமே என்னோட ஓன் நாலேஜ் லெவலில் வச்சு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதை யாரும் பிளைண்டாக நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்கில் மாட்டிக்காதீங்க. ஸோ இதில் இருக்கிற ரிஸ்க் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களோட நாலேஜ் வச்சு உங்களோட ஓன் அனாலிசிஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விப்ரோ இருக்குது, நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது கொஞ்ச நாளாகவே. டிவிஸ் லெபார்டரிஸ் இன்னைக்கு 2.71%. இன்னைக்கு நம்ம டார்கெட் ஹிட் ஆயிருக்கோம். ஸோ பாரதி ஏர்டெல் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, ஸோ சன்ஃபார்மா நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம். வேறு M&M, ஹிண்டால்கோ, SBI லைஃபு, HDFC லைஃபு, சாரி இது கிடையாது. ஸோ கிராசிம், இந்த மூணும் நம்ம ரீசன்ட் டேஸில் நம்ம அடிக்கடி பார்க்குற ஸ்டாக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விப்ரோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ விப்ரோ பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி போகி நம்ம ஹோல்டிங்கில் தான் வச்சுருந்தோம். ஸோ இப்போதைக்கு சேஃப் ஜோனில் தான் இருக்குது, ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்மளோட டார்கெட் 545 ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டில் ஹோல்டு பண்ணலாம். இப்போவுமே ஸ்டாக் நல்ல ஒரு சேஃபர் சைடில் தான் இருக்குது. ஸோ விப்ரோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்ல இருந்து என்ட்ரி ப்ரைஸ் என்னது 517. ஸோ 517 நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 534. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ நம்மளோட லாஸ் இப்போ நம்ம ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு. எதனால் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரையே நம்ம வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணதுனால இப்போ அகைன் ப்ராஃபிட்டில் போயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் நமக்கு டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஸ் லெபார்டரி. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தாலே ஒரே கேண்டலில் இன்னைக்கு ஒரு சூப்பர்பான டார்கெட் ஹிட்டு. ஸோ ஒரு டார்கெட் ஆக்சுவலாக நமக்கு இங்கேருந்து ஒரு சூப்பர்பான ஒரு என்ட்ரி, நல்ல ஒரு டார்கெட்டும் கூட. ஸோ 5030 சாரி 5025 நம்மளோட டார்கெட் 5025. ஸோ நம்ம ஒரு சூப்பர்பான டார்கெட்டை நம்ம அகைன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டில் ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. ஹோல்டு பண்ணுறவங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ நம்மளோட லாஜிக் படி இப்போ நம்ம எக்ஸிட் ஆகிருக்கணும் ப்ராஃபிட் வந்தோடனே. பட் ஸ்டில் ஹோல்டு பண்ணலாம் உங்களோட ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் என்ன ஷேர் இருக்குது அப்படின்னா ஸோ பாரதி ஏர்டெல், இன்ஃபி. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கை பார்ப்போம். ஸோ பாரதி ஏர்டெல் ஸ்டாக்கை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே பாருங்க, ஒரு சூப்பர்பான ஒரு அப்வர்டு மூவு. ஸோ நமக்கு இங்கே ப்ரீவியஸ் ஹை பார்த்தோம் அப்படின்னா 1535. ஸோ இப்போ பிரேக் வச்சிருக்கு, நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். பட் வால்யூம் பிலோ ஆவரேஜான வால்யூம். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம், வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்ஃபி. ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே நம்மளோட ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணி ஸோ இங்கே சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் கொடுத்தாங்க. நல்ல ஒரு புல் பேக்
ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் நமக்கு என்ட்ரி அடிச்சுட்டு ஸோ அகைன் ப்ரீவியஸ் கையை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சு ஒரு சூப்பர்பான நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் இதை வந்து இன்னுமே மேலே போக சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு கேண்டலும் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். ரிஸ்க் வச்சுட்டு சின்னதாக ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸல் ஷீட்டை ரிவ்யூ பண்ணிடுவோம் ஒரு தடவை. ஸோ டாடா கன்சூமர் என்டிபிசி என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டாடா கன்சூமர் ஸோ சின்னதாக ஒரு நெகட்டிவ்ல வந்திருக்கு டாடா கன்சூமரு. பட் ஸ்டில் வி கேன் ஹோல்ட். நமக்கு வந்து இன்னும் ரிஸ்க் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஸோ தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ என்டிபிசி பார்ப்போம். ஸோ என்டிபிசி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ட்ரி லெவலில் இருந்து மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி சின்னதாக ஒரு செல்லிங் வந்திருக்கு. பட் நமக்கு ரிஸ்க்குக்கு இன்னும் நிறையவே ப்ரைஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டில் டாடா கன்சூமரும் சரி என்டிபிசியும் சரி நம்ம வந்து ஹோல்டிங்கில் தான் இருக்கோம். ஸோ ஜுபிலான் ஃபுட்டும் கல்யாண் ஜுவல்லர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்மளோட டார்கெட்டை ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட போயிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்த என்ட்ரி வந்து ஒரு சூப்பர்பான ஒரு என்ட்ரி யூஸ் பண்ணி அழகாக இன்னும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கலாம். ஸ்டில் வி ஆர் ஹோல்டிங். நமக்கு இன்னும் ப்ரைஸ் மூவ்மெண்ட்க்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ்க்கு இல்லைனா ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. ஸோ இப்போ வச்சிருக்கிறவங்க மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸை வந்து ஸ்டாப் லாஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிருங்க. ஸோ 565க்கு உங்கள் ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணலாம். ஸோ 565. ஸோ ஜுபிலான் ஃபுட்டுமே அதே மாதிரி தான். ஸ்டில் வி கேன் ஹோல்ட். ஸோ நான் சார்ட் பேட்டர்ன் ஆல்ரெடி பார்த்தேன். ஸோ டாப் லூசிங் ஸ்டாக்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டாப் லூசிங்கில் மாருதி, ஏஷியன் பெயிண்ட்ஸு 1%, ஸ்ரீராம் ஃபினான்சியல் சர்வீஸு ஒரு 2-3 நாளாக நல்லா டாப் கெய்னிங்கில் இருந்தது. ஸோ இன்னைக்கு அகைன் ஸோ டாடா கன்சூமர் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டாப் லூசிங் ஸ்டாக்ல வந்திருக்கு. பட் வி கேன் ஸ்டில் ஹோல்ட். நமக்கு வந்து ரிஸ்க் லெவலுக்கு இன்னும் கேப் இருக்குது. ஸோ ஓஎன்ஜிசி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டாப் லூசிங் ஸ்டாக்ல வந்திருக்கு. ஸோ ஓஎன்ஜிசி நம்ம ஆக்சுவலாக எக்ஸிட் ஆகிட்டோம். அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ பஜாஜ் ஃபின்சோ பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னிங்லேருந்து லூசிங் ஸ்டாக்காக மாறி இருக்கு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த 2 ஸ்டாக்கை பார்ப்போம். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம். ஸோ எந்த ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு லெவலில் தான் இருக்குது. தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ மூவிங் ஆவரேஜை உங்களோட ரிஸ்க் லெவலாக வச்சுட்டு ஸோ 395 உங்களோட ரிஸ்க் லெவலாக வச்சுட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் வச்சுருக்கவங்க. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுவுமே இந்த ஐடியா கிடையாது. ஸ்ரீராம் ஃபினான்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர்பான ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்டு அகெயின் நமக்கு வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு லோ வால்யூம் வச்சு. இப்போ ட்ரை பண்ணுறவங்க ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் வச்சுட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ரிஸ்க் இருக்குது. இது வந்து ஒரு ரிஸ்கி என்ட்ரி தான். பட் வி ஹேவ் சான்ஸ் டு மேக் ப்ராஃபிட். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி அமையுது அப்படின்றத. ட்ரை பண்ணுறவங்க சின்னதாக ஒரு ரிஸ்க் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி சான்ஸ் சின்ன ஒரு ப்ராஃபிட் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் இது மாதிரி நம்ம N7 ட்ரேடிங்கில் இருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே அந்த டாப்பிக்கை இல்லைன்னா ஸ்டாக் நேமை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், பார்ப்போம். பாய்.